பசங்களா வணக்கம் and welcome. நான் தான் உங்க மாஸ்டர் டீச்சர் நிவேதா. So இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா all examples from class 11 one shot. Okay, class 11ல ஏன் நிறைய பேர் கஷ்டமா தோணுதுன்னா ஏன்னா அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு மேம். ஸோ எக்ஸாம்பிள்ஸை எப்படி மேம் படிக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கே மேம் ஞாபகம் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் என்டையர் எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்காக சமரைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த ஒரு செஷன்ல. ஸோ கிளாஸ் 12க்கு நாளைக்கு வரும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் 11 பார்த்து புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்பிள் பேஸ் கொஸ்டின் ஒரு 5 கேள்வியிலிருந்து 6 கேள்விகள் ஷியோரா வரலாம். அது மேட்ச் த ஃபாலோயிங்கா வரலாம், டைரக்ட் கொஸ்டினா வரலாம், ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டினா வரலாம், கரெக்ட் இன்கரெக்டா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம் பசங்களா. ஸோ ப்ளீஸ் டூ பே அட்டென்ஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட்ல தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. மார்ஃபாலஜி அப்புறம் அனாட்டமி, இதுலயும் நிறைய அனாட்டமில கூட கம்மி தான், மார்ஃபாலஜில நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களோட ஹியூமன் பிசியாலஜில எங்கெங்கெல்லாம் எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் கண்ணில் பட்டுச்சோ ஐ ஹேவ் புட் இட் ஃபார் யூ. இல்லை மேம் நீங்கள் வந்து இங்கே எக்ஸாம்பிள்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் டூ புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ அந்த மிஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் நாளைக்கு செஷனில் உங்களுக்காக கொண்டு வரேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். வேதாந்தூஸ் வித்யா உற்சவ் ஒரு மெகா ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ அதை நீங்கள் லைவாக பார்க்கணுன்னா ஷார்ப் 12 PM நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கு நாங்கள் என்ன மேம் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட லிங்க்ல போய் நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களா. ஓகே, ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம். உங்கள் கனவுகள் நிஜமாகும் கண்டிப்பா. ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, சர்ப்ரைசஸ் இருக்கு, ரிவீல்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு பசங்களா. ஓகே, ஸோ செஷனுக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது லிவிங் வேர்ல்ட். ஸோ லிவிங் வேர்ல்ட்ல பெருசா எக்ஸாம்பிள்ஸ்ன்னு ஒன்றும் இல்லை, கிளாசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன்ல இந்த பேர்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுச்சு. மான்ஜிஃபெரா இண்டிகா மேங்கோ, சொலானம் டியூபெரசம் பொட்டாட்டோ, பான்தீரியா லியோ லயன், ஹவுஸ் ஃப்ளை மஸ்கா டொமஸ்டிகா. இது ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க பசங்களா. ஓகே, வாட் அபவுட் திஸ் மஸ்கா டொமஸ்டிகா. ஓகே, அந்த என்டையர் ஒரு டேபிள் இருக்கு, அந்த என்டையர் டேபிளை டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் வீட் வந்து ட்ரிஷியம் எஸ்டிவம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சயின்டிபிக் நேம்ஸ். ஓகே, அடுத்த முக்கியமான சாப்டர் வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எங்க பார்க்குறோம்னா கிங்டம் மொனேரால பார்க்குறோம். ஸோ மொனேராவை வந்து 3 விதமான பாக்டீரியாஸா கிளாசிஃபை பண்றாங்க. சைனோ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, நியூ பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியானா முதல்ல வந்த பாக்டீரியாவை தான் நம்ம ஆர்கி பாக்டீரியான்னு சொல்றோம். ஓகே, they have very primitive structures and they live in harsh environment. ஓகே, ரொம்ப harsh environmentல வந்து வாழக்கூடிய தகுதி உள்ளவங்க தான் உங்களோட ஹாலோஃபைல்ஸ். ஸோ ஹாலோஃபைல்ஸ் live in high salt concentration. இது எல்லாருக்கும் தெரியும், high salt concentration. Okay, thermoacidophiles live in hot springs. Okay, methanogens live in marshy areas. Okay, so marshy areas la avanga nariya irupanga. Example enna, rumen of animals. Okay, rumen of ruminants like cows, buffaloes. So avangaloda vaitrula or avangaloda gutla or mukkiyamaana structure irukku rumenla da indha methanogens vaalvaanga. Excuse me. Methanogens ke example வந்து methanobacterium. Okay, அடுத்தது நம்ம பார்க்க போறது you have cyanobacteria. Cyanobacteria na photosynthetic bacteria. So example வந்து nostoc, anabena அவங்களா examples. So இந்த nostoc and anabena ஒரு special structure இருக்கு, heterocystன்னு சொல்லி. This heterocyst helps in nitrogen fixing structure. Okay, nitrogen fixing. அடுத்து chemosynthetic. Okay, chemosynthetic na enna, they prepare food using chemicals. Example enna, green sulfur bacteria and purple sulfur bacteria. Cyanobacteria enna, photosynthetic. Okay, photosynthetic na they prepare food using light energy.
ஓகே அடுத்த விஷயத்துக்கு போகலாம் protista so protistaன்றது unicellular eukaryotes so அத வந்து ஃபர்தரா இப்படி டிவைட் பண்ணிருக்காங்க chrysophytes dinoflagellate euglenoid slime molds and protozoan அஞ்சு முக்கியமான குரூப்ஸா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப 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 முக்கியம் chrysophytes diatoms and golden algae ன்னு சொல்றோம் ஓகே so இவங்க தான் chief producers in ocean they produce diatomaceous earth okay இந்த diatomaceous earth வந்து oilsல syrupsல அப்புறம் polishingல நம்ம வந்து யூஸ் பண்றோம் அதுக்கு அப்புறம் dinoflagellate அதுல ஒரே ஒன்னு தான் இருக்கு goniolix okay this goniolix causes red tides okay it releases toxins red toxins okay and those red toxins results in red tides ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு அப்புறம் euglenoids euglena இருக்கு euglena is a dual organism அது autotrophic ஆவும் இருக்கலாம் heterotrophic organism ஆவும் இருக்கலாம் கடைசில slime molds they are saprophytic example is plasmodium plasmodium is an aggregate of many such slime molds பசங்களா okay அடுத்து நாம பார்க்க போறது protozoans protozoans are further classified into all these group amoeboid ciliated flagellated sporozoan so amoeboidல amoeba இருக்கு entamoeba histolytica இருக்கு இந்த entamoeba histolytica வந்து amoebiasis ன்னு சொல்லி ஒரு disease cause பண்ணுது அதுக்கு அப்புறம் ciliatedல paramecium இருக்கு then you have flagellated trypanosoma trypanosoma causes a sickness called sleeping sickness so இந்த sleeping sickness ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதுக்கு அப்புறம் sporozoans they are parasitic form like your malarial parasite plasmodium vivax plasmodium malariae and plasmodium falciparum இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் so by this we complete protista பசங்களா okay அடுத்து நாம பார்க்க போறது fungi so fungiல பாத்தீங்கன்னா அவங்க வந்து parasitica இருக்கலாம் saprophytica இருக்கலாம் symbioticaவும் இருக்கலாம் okay so symbiotic ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு lichen and mycorrhiza so முதல்ல lichen னா என்ன they are an association of close association of algae and fungi பசங்களா okay அதே mycorrhiza is a fungus okay that lives in the roots of higher plants நம்மளோட higher plants ஓட rootsல வாழக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் உங்களோட mycorrhiza okay yes அடுத்தது there are different groups phycomycetes ascomycetes basidiomycetes and deuteromycetes examples ரொம்ப 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 முக்கியம் example என்னப்பா for phycomycete mucor rhizopus albugo okay so rhizopus ன்றது the common bread mold okay albugo is a parasitic fungi on mustard so இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் match the following type question sure கண்டிப்பா கேட்கலாம் ascomycetes ascomycetesல asexual spores இருக்கு அந்த ஸ்போர் பேரு conidia so இந்த conidia வந்து conidiophores ன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்ல ப்ரொடியூஸ் ஆகுது sexual spores பேரு ascospores okay they are unicellular or filamentous ஒரே ஒரு செல் unicellular example வந்து yeast okay filamentous example வந்து penicillium okay மிச்ச எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு aspergillus claviceps neurospora okay இந்த aspergillus வந்து நம்ம citric acid productionல யூஸ் பண்றோம் aspergillus niger நீங்க படிச்சிருப்பீங்க so neurospora வந்து நம்ம எக்ஸ்டென்சிவா biochemical and genetic workல யூஸ் பண்றோம் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள் அதே மாதிரி சில ascomycetes நம்ம சாப்பிடவும் செய்றோம் அதே என்னது where is it morels and truffles so morels and truffles are edibles and we can consume it as well okay அடுத்தது basidiomycetes so basidiomycetes என்ன spore basidiospores okay they are produced exogenously அவங்களுக்கு basidiocarp சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு okay example agaricus ustelago-puccinia ரொம்ப ரொம்ப முக்கியம் okay agaricus the common mushroom we see okay ustelago smut it causes a disease called smut okay and puccinia causes rust okay ustelago smut நான் சொல்ல என் கூட ரிப்பீட் பண்ணுங்க puccinia rust 5 நாள்ல நீங்க வந்து படிச்சே ஆகணும் மேம் எனக்கு நல்ல ரேங்க் வந்தே வரணும் மேம்னா நான் சொல்றது தயவு செஞ்சு பண்ணுங்க பசங்களா கேக்க மட்டும் செய்யாதீங்க வாயில சொல்லுங்க ஒரு புக் எடுத்து எழுதுங்க கண்டிப்பா ஞாபகம் வரும் உங்களுக்கு உங்க எக்ஸாம் டைம்ல okay கடைசியான விஷயம் deuteromycetes இந்த deuteromycetesல asexual spores மட்டும் தான் இருக்கு அது பேரு conidia
எக்ஸாம்பிள் என்ன? ஆல்டர்னேரியா, காலியோட்ரைக்கம், ட்ரைகோடர்மா. ACT அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ACT. ஓகே, ஆல்டர்னேரியா, காலியோட்ரைக்கம் அண்ட் ட்ரைகோடர்மா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேட்ச் த ஃபாலோயிங்க்கு பொட்டென்ஷியலான கேள்விகள் இதெல்லாம். ஓகே, அடுத்தது வைரஸ். வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? பாக்டீரியோஃபேஜ், டொபாக்கோ மொசைக் வைரஸ், HIV வைரஸ், சிட்ரஸ் கேங்கர், அந்த மாதிரி நிறைய டிசீசஸ் இருக்கு, வைரல் டிசீசஸ்க்கு. ஓகே, வைராய்ட்ஸ். வைராய்ட்ஸ் ஆர் ஃப்ரீ RNA molecule. What disease does it cause? Potato spindle tuber disease வந்து அது காஸ் பண்ணும். ஓகே, it was discovered by Diner. அதே மாதிரி வைரஸஸ்க்கும் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. இவனோஸ்கி, பெஜரிங்க். ஓகே, தென் prions. Prions are infectious or abnormally folded protein. ஸோ அவங்க காஸ் பண்ற டிசீஸோட எக்ஸாம்பிள் வந்து Creutzfeldt-Jakob disease in human being, in man. Okay, bovine spongiform encephalopathy in bovine. Bovine na enna? Cows and buffaloes da நம்ம bovine ன்னு சொல்றோம். இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் பசங்களா. Okay, by this we complete your biological classification. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அனிமல் கிங்டம் நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம். ஓகே, அனிமல் கிங்டம்ல ஒவ்வொரு விதமான பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல்னு இருக்கு. ஸோ செல்லுலார் லெவலுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்பாஞ்சஸ் அல்லது போரிஃபெரன்ஸ். டிஷ்யூ லெவலுக்கு நிடேரியா, டீனோஃபோரா, 𝑐² அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்கன் லெவலுக்கு பிளாட்டிஹெலிமெந்தஸ். ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு 𝑎ஸ்கெலிமெந்தஸ்ல இருந்து நம்ம வரைக்கும், கார்டேட்ஸ் வரைக்கும், மேமல்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் பசங்களா. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரெண்டு விதமான சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு டைப். ஓப்பன் டைப்னா என்ன? the blood is pumped directly into the body cavity. எக்ஸாம்பிள் என்ன? ஆர்த்ரோபோட்ஸ். ஓகே, அதே மாதிரி க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன? blood is pumped into blood vessels. எக்ஸாம்பிள்ஸ் என்ன? annelids and chordates. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சோ இங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இந்த ரெண்டு வார்த்தைகளும் யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் கெனால் சிஸ்டம் வந்து போரிஃபெரால இருக்கு, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வந்து எக்கைனோடர்மேட்ல இருக்கு. இது ஷியோரா கேட்கக்கூடிய கேள்விகள். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, this is about your circulatory system. அடுத்தது symmetry. Asymmetrical, now they cannot be divided into any equal halves. So அவங்கள வந்து sponges ன்னு சொல்றோம். Radially symmetrical, coelentrates, ctenophores, coelentrates அல்லது nidarians, ctenophores and adult echinoderms. Okay, this is also very very important. Bilaterally symmetrical, platyhelminthisல இருந்து all your என்ன சொல்றது கார்டேட்ஸ் வரைக்குமே எல்லாருமே bilaterally symmetrical except your adult echinoderms. Okay, the larval form of echinoderms are also bilaterally symmetrical. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சிமெட்ரின்ற ஒரு விஷயம். அடுத்தது germ layers. germ layersனா மூணு germ layers இருக்கும், ectoderm, endoderm and mesoderm. So ectoderm மற்றும் உள்ள ectoderm and endoderm மற்றும் உள்ள organisms வந்து நம்ம diploblastic னு சொல்றோம். ectoderm, endoderm, mesoderm உள்ள organisms வந்து நம்ம triploblastic னு சொல்றோம். Okay, so your poriferans, nidaria, ctenophora, they are all diploblastic. Platyhelminthisல இருந்து chordates வரைக்கும் எல்லோரும் triploblastic organisms தான் பசங்களா. Okay, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அடுத்தது சீலோம். சீலோம்னா என்ன? பாடி கேவிட்டி. ஓகே, சோ இதுதான் என்னோட கட். ஓகே, இதுதான் என்னோட பாடி வால். இது வந்து பாடி வால். ஓகே, இது வந்து என்னோட கட். the space between the body wall and the gut, இததான் நம்ம வந்து சீலோம்னு சொல்றோம் பசங்களா. ஓகே, சோ சீலோம் இல்லாத ஆர்கானிசமை நம்ம ஏசீலோமேட் னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெலிமெந்தஸ். ஓகே, சீலோம் இருக்கு, ஆனா அந்த சீலோம்ல அங்கங்க இந்த மீசோடம் பவுச்சஸ் இருக்கு. சோ அத வந்து நம்ம சூடோ சீலோமேட் னு சொல்றோம் அல்லது ஃபால்ஸ் சீலோம் னு சொல்றோம். அதுக்கு அப்புறம் you have true coelom. Okay, the coelom is entirely lined by epithelium. So right from Aszcalimenthes till your chordates, all of them are your true coelomates. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அடுத்தது let's talk about examples. Porifera. Poriferaல Sycon, okay, Spongilla, Euspongia. நம்ம இந்த பிராக்கெட்ல இருக்க பேருங்களும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்பெல்லாம் இந்த பிராக்கெட் பேர் வச்சும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு வராங்க.
ஓகே 𝒐𝒂𝒏𝒂𝒏 சொல்றோம். ஸ்பாஞ்சிலான்றது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். ஓகே நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் ஸ்ட்ரீம்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஸ்பாஞ்சை தான் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சுன்னு சொல்றோம். யூ ஸ்பாஞ்சியா வந்து நம்ம பாத் ஸ்பாஞ்சுன்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எஸ் ஸ்கொயர் இ ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல இஎஸ் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கலாம், உங்க விருப்பம். ஓகே அடுத்தது நிடேரியா. இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ நிடேரியால வந்து ரெண்டு விதமான நிடேரியன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாலிப், இன்னொன்னு வந்து மெடியூசா. சோ பாலிப் ஃபார்ம்னா தே ஆர் பேசிக்கலி செடென்டரி பசங்களா, அவங்க வந்து ஒரு இடத்துக்கு அட்டாச் ஆயிருப்பாங்க லைக் யோர் ஹைட்ரா. Okay, medusa form na they are umbrella shaped. Okay, they show limited movement. அவங்கனால locomotion காமிக்க முடியும். Okay, example is Aurelia, your jellyfish. Okay, சில organismsல சில nidariansல okay இந்த polypum இருக்கும் medusaவும் இருக்கும். That is called metagenesis. Okay, so metagenesis என்னன்னு சொல்றோம்? Alternation of generation. Okay, alternation of generation ன்னு சொல்றோம். ஓகே பாலிப்பும் இருக்கும் மெடியூசாவும் இருக்கும். அது எங்க இருக்கு? ஒபேலியால இருக்கு. we see it in ஒபேலியா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு வரலாம். ஃபிசேலியா போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார், அடாம்சியா சி அனேமான், பெனாட்யூலா இப்படி நாம வச்சுக்கலாம், பெனாட்யூலா சி பென். ஓகே கார்கோனியா சி ஃபேன், மியாண்ட்ரினா பிரெயின் கோரல், அடாம்சியா சி அனேமான். ஸோ இந்த மாதிரி நீங்களே ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸ் வச்சு ஓகே கண்டிப்பா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அந்த ஸ்பெல்லிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்ன்றது தேவை கிடையாது இப்போ, அதுவும் நம்மளுக்கு இருக்க டைம்ல. ஓகே அட்லீஸ்ட் இந்த ஆர்கானிசம் பார்த்தா இது வந்து இந்த குரூப்புக்கு தான் பிலாங் ஆகுதுன்ற அளவுக்கு யூ நீட் டு ரிமெம்பர். ஸோ குவிக்கா சொல்லிடலாமா? Physalia, Adamsia, Penatula, Gorgonia, Meandrina, Hydra, Aurelia, Obelia. Okay, these are all some of the examples for your nidarians pasangla. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். Ctenophora, ரொம்ப easy. PC. Okay, personal computer, easy mnemonic. Okay, so Pleurobrachia, Ctenoplana, Pleurobrachia and Ctenoplana, they are the very most important example for Ctenophora. அடுத்தது Platyhelminthes. So Platyhelminthes la vandinga ரொம்ப easy. ரெண்டே எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க. Taenia, tapeworm. Okay, it will live inside the intestine. அடுத்தது Fasciola, it will live inside the liver. அத வந்து நம்ம liver fluke ன்னு சொல்றோம். Both are endoparasites. என்ன சொல்றோம் பசங்களா? Endoparasites ன்னு சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அடுத்தது Aschelminthes. Okay, they are round worms. Platyhelminthes நம்ம flat worms ன்னு சொல்றோம். Aschelminthes நம்ம round worms ன்னு சொல்றோம். அதுல வந்து Ascaris. Okay, Ascaris na enna? It is commonly called the roundworm. Wucheria, we call it as filarial worm, and Cyclostoma, hookworm. Okay, so idu vandu nama A square W ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, so Ascaris causes a disease called Ascariasis. எல்லாருக்கும் தெரியும். Okay, Wucheria causes Wucheria bancrofti, or the filarial worm causes filariasis. Okay, filariasis இது வந்து disease ஓட பேரு. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். Super easy, கரெக்ட்டா? So Cyclostoma, then you have your Ascaris, Wucheria. So இவங்க மூணுமே எந்த ஃபைலம்ல வராங்க? ஃபைலம் Aschelminthes-ல வராங்க. அடுத்த ஃபைலம் போயிடலாம், Annelida. So Annelidaல மூணு முக்கியமான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. Nereis, Ferritima, Hirudinaria. So Nereisன்றது ஒரு aquatic form. Okay, so அந்த aquatic form க்கு ஒரு locomotory structure இருக்கு, parapodia ன்னு சொல்லி. Okay, it is dioecious. Nereis is dioecious. அதுக்கு அப்புறமா அவங்க Ferritimaவும் அவங்க Hirudinariaவும் they are monoecious. Okay, Ferritima னா என்ன? Earthworm, farmer's friend ன்னு சொல்லுவோம். Okay, Hirudinaria னா it's a blood sucking leech. Okay, it is usually an ectoparasite. என்னன்னு சொல்றோம் பசங்களா? அத வந்து நம்ம ectoparasite ன்னு சொல்றோம். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகே எஸ், அனிமல் கிங்டம்ல மட்டும் போன வருஷம் 5 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி கேட்கலாம். ஆர்த்ரோபோடா. ஸோ ஆர்த்ரோபோடா எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட், மனுஷங்களுக்கு உபயோகமா இருக்க இன்செக்ட்ஸ் எதுப்பா? அப்பிஸ். அப்பிஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஹனி கிடைக்குது. ஓகே, தென் யூ ஹேவ் பாம்பிக்ஸ். பாம்பிக்ஸ்ல இருந்து சில்க், பாம்பிக்ஸ் இஸ் கால்ட் சில்க் வார்ம். அதுல இருந்து சில்க் த்ரெட் கிடைக்குது. அதுல இருந்து அழகா நம்ம சில்க் சாரீ செய்றோம். ஓகே, தென் யூ ஹேவ் லாசிஃபர், யூ கெட் லாக்.
okay, you get a waxy substance கிடைக்குது. அதுக்கப்புறம் they are also vectors, they spread diseases like your Anopheles, Culex and Aedes, okay, they are all mosquitoes. அதுக்கப்புறம் gregarious pest, Locusta, living fossil, Limulus. இது அப்படியே எடுத்து ஒரு மேட்ச் டைப் क्वेश्चனா உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி ஷூரா உங்க எக்ஸாம்ல உங்களுக்காக கேட்கலாம். okay, that is about arthropoda. அடுத்தது mollusca, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு and it's very important. pila, apple snail or pila, நீங்க எப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. okay, pink tada, pearl oyster, p for p அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. sepia, cuttlefish, என்னன்னு சொல்றோம், cuttlefish. loligo, squid, இது நிறைய பேர் சாப்பிடுவாங்க. octopus, devilfish. Aplysia, sea hare, hairனா rabbit மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமலை தான் ஹேர்னு சொல்றோம். ஸோ தண்ணிக்குள்ள rabbit மாதிரி யார் இருக்கா, Aplysia. Then dentalium, tusk shell, elephant ஓட tusk இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும் உங்களோட dentalium. okay, then you have Chetoplura, chiton. so this is also a potential match the following type question. so இதுல இருந்து ரெண்டு எடுப்பாங்க, Echinodermata ல இருந்து ரெண்டு எடுப்பாங்க, Annelida ல இருந்து ரெண்டு எடுத்து உங்களுக்கு match the following type question ஷூரா கேட்கலாம். இதை தவிர வேற ஒண்ணுமே அவனால கேட்க முடியாது. okay, so be prepared with examples. அடுத்தது Echinodermata, Asterisk, starfish, okay, Echinus, sea urchin, okay, இந்த மாதிரி sea urchin, sea lily, sea anemone அதெல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. Antedon, sea lily, okay, sea lily. Cucumeria, sea cucumber, இது easy. Cucumeria, sea cucumber. Ophiuria, brittle star. okay, நான் திருப்பி சொல்றேன். Asterisk, Echinus, Antedon, Cucumeria and Ophiuria. ரொம்ப முக்கியமான விஷயம். okay, புரிஞ்சுதா பசங்களா? okay, then hemichordata ரெண்டு எக்ஸாம்பிள் தான். okay, balanoglossus, saccoglossus, இந்த glossus என்ற வார்த்தையில எண்ட் ஆகுதுல, சோ அது எல்லாமே hemichordata தான். okay, balano, sacco, BS ஞாபகம் வச்சுக்கோங்க. okay, please do write notes when you are listening. அதுதான் நான் லைவ் எடுக்கல, இது ஒரு ரெக்கார்டிங்கா போட்டா நிறைய பேர் யூஸ் ஆகும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பாப்பீங்கன்னா நான் இன்னைக்கு ரெக்கார்டிங்கா இதை போட்டுட்டு இருக்கேன். okay, அடுத்தது Urochordata, Ascidia, Salpa and Doliolum, ASD. okay, இல்ல DSA உங்களுக்கு எப்படி புரியுதோ, SAD, SAD, very good, no? பாருங்க, SAD, Urochordata, SAD. எல்லாரும் Urochordata, SAD ன்னு சொல்லி இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கமெண்ட்ல போய் போடுங்க. okay, so S for Salpa, okay, A for Ascidia, D for Doliolum. ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்களே ஏதாச்சும் ஒரு நிமோனிக்கோ இல்ல ஆப்ரிவேஷனோ கண்டுபிடிச்சு நீங்களே ப்ளீஸ் தயவு செஞ்சு படிங்க. okay, Cephalochordata, Branchiostoma. so ரெண்டு இருக்கு, ஒன்னு Amphioxus அல்லது Lancet. Amphioxusக்கு இன்னொரு பேர் Lancet. okay, so the Urochordata example என்ன, SAD. okay, what is SAD? it is Salpa, okay, Ascidia and Doliolum. ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்த விஷயம் Cyclostomata. okay, it comes under your jawless fishes. okay, அக்னாத்தால வரக்கூடிய ஒரு விஷயம். so இதுல Petromyzon and hagfish or mixin. Petromyzon ஒண்ணுதான், lamprey ஒண்ணுதான், mixin ஒண்ணுதான், hagfish ஒண்ணுதான். okay, so it is PLMH. okay, so Petromyzon, lamprey, mixin, hagfish. ரொம்ப முக்கியமான விஷயம். okay, அடுத்தது Chondrichthyes, cartilaginous fishes. they are usually predators. Scoliodon, Pristis, Carcharodon, Trigon with common names. அந்த common nameம் ரொம்ப முக்கியம். this is dogfish, sawfish, white shark, okay, stingray என்ன சொல்லுவாங்க, Trigon ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது Osteichthyes என்ன, they are bony fishes. so marineல ரெண்டு இருக்கு, Exocetus, flying fish, okay, Hippocampus, seahorse, H for horse அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். fresh water, labio or labio, okay, ரோஹுன்னு சொல்லுவோம், இதுதான் காமனா நிறைய பேர் சாப்பிடக்கூடிய ஒரு fish. அதுக்கப்புறம் கட்லா, okay, then clarius, magur. okay, aquariumல வளர்க்கக்கூடிய fish, இதெல்லாம் NCERT bookல இருக்கு பசங்களா. aquariumல வளர்க்கக்கூடிய fish betta and petrophyllum or pterophyllum. okay, புரிஞ்சுதா? அதை நம்ம என்னன்னு சொல்றோம், angel fish. இதெல்லாம் எல்லா பசங்களுக்கும் தெரியும். flying fish, angel fish, fighting fish.
I think all of you know it. Okay, so இதுல இருந்து கண்டிப்பா match the following கேட்கலாம். ஒரு அரை மணி நேரம் தெளிவா படிச்சீங்கன்னா போதும். This topic is yours பசங்களா. Okay, அடுத்தது amphibia. Okay, amphibiaல bufo toad, rana frog, hyla tree frog, salamandra salamander. Okay, then ichthyophis limbless amphibian. இது கண்டிப்பா கேட்கலாம். Match the following ல ichthyophis ன்னு கொடுத்துட்டு limbless amphibian ன்னு இன்னொரு பக்கம் கொடுக்கலாம். They do not have legs. அதுதான் பெரிய ஹைலைட்டே இங்க. ஓகே, அடுத்தது reptilia. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. Kelone turtle. Okay, testudo tortoise, chameleon tree lizard, calotus garden lizard. Okay, crocodilus crocodile, alligator தான் கூப்பிடுறாங்க. hemidactylus wall lizard. garden lizard க்கும் wall lizard க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. crocodilus crocodile, alligator அதாயிடுச்சு. poisonous snake. so poisonous snakeல naga, bangarus, okay, vipera. so these are all some of the examples of your reptiles. so இதெல்லாம் நீங்க படிச்சி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். okay, நான் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் முக்கியம், எங்கெங்கெல்லாம் you can have some kind of understanding ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். okay, அடுத்தது class aves. இப்பெல்லாம் நிறைய கேக்குறாங்க பசங்களா. so which of the following are 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 aves? who have pneumatic bones aves? ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுல இதுல ஏதாச்சும் ஒரு பேரை வைக்கிறாங்க. There was a question, which of the following is 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆? okay, adla PAVO ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. okay, PAVO is 𝑬𝒙𝒑𝒍𝒐, uric acid. okay, crowus, okay, crow, columba, pigeon. okay, then parrot, ostrich, penguin, vulture. okay, இதெல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். aves. கடைசியா நம்ம பார்க்க போறது mammalia, oviparous. ஒரே ஒரு oviparous தான் இருக்கு, platypus. okay, ornithorhynchus. okay, ornithorhynchus is an example of your egg laying mammal. இல்ல platypus ஞாபகம் வச்சுக்கோங்க. viviparous, marcopus, kangaroo. okay, then pteropus, it is flying fox. camelus, camel. macaca, it is monkey. okay, ratus, rat. canis, dog. felis, cat. elephas, elephant. equus, horse. Delphinus, common dolphin. Balaenoptera, blue whale. Pantheria tigris, tiger. Pantheria leo, lion. okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம plant kingdom குள்ள போலாம். animal kingdom examples எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம plant kingdomல இருக்கக்கூடிய examples பார்க்கலாம். so முதல்ல இங்க நம்ம பார்க்கிறது algae, bryophytes, pteridophytes, gymnosperms. okay, angiosperms பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அது வந்து மார்ஃபாலஜி சாப்டர்ல டீடைலா பார்க்க போறோம். okay, yes, so coming to your chlorophyceae, example என்னப்பா, chlamydomonas, volvox, 𝑬𝒑𝒑𝒔, spirogyra and chara. so இந்த chlamydomonas ன்றது unicellular algae. உங்க volvox and volvox ன்றது colonial form. உங்க 𝑬𝒑𝒑𝒔 and spirogyra ன்றது ஒரு filamentous form. okay, asexual spores வந்து flagellated zoospore. sexual reproduction வந்து oogamous, isogamous, anisogamous. so எல்லாருக்கும் இப்போ iso and anisoட மீனிங் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். okay, அடுத்த விஷயம் Phaeophyceae, Ectocarpus, Dictyota, Laminaria, Sargassum and Fucus. so இங்க தான் நிறைய பேர் இந்த brown algae வந்து சாப்பாடா யூஸ் பண்றாங்க. okay, இந்த Laminaria, Sargassum எல்லாம் it is used as a food. okay, so Ectocarpus, Dictyota, Laminaria, Sargassum and Fucus. so it has a brown pigment called fucoxanthin. so இங்க என்ன pigment இருக்கு, fucoxanthin என்ற pigment முக்கியமா இருக்கு. okay, they are like they can spread up to meters long. okay, kelps ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், kelps. okay, the algae which spreads meters long. அடுத்தது Rhodophyceae. Rhodophyceae என்னப்பா, red algae. so இங்க என்ன pigment இருக்கு, it is erythrin, phycoerythrin என்ற pigment இருக்கு. okay, example என்ன, Polysiphonia, Porphyra, Gracilarium, Gelidium. okay, so இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், P square, G square ஞாபகம் வச்சுக்கலாம். okay, இந்த Gracilarium and Gelidium are used in the preparation of agar. so இதுமே ஒரு கண்டிப்பா உங்க நீட்ல கேட்கக்கூடிய கேள்வி. okay, what is used in the preparation of agar? Gracilarium and Gelidium. okay, so this is all about your algae. அடுத்தது bryophytes ல போனீங்கன்னா ரெண்டு முக்கியமான groups இருக்கு. ஒன்னு வந்து liverworts, இன்னொன்னு வந்து mosses.
So liverworts example என்னன்னா Marchantia or Marchantia நீங்க எப்படி வேணா pronounce பண்ணிக்கலாம். Mossesல போனீங்கன்னா Funaria, Polytrichum and Sphagnum. So இந்த Sphagnum is used as a packaging material. இத நம்ம என்னவா யூஸ் பண்றோம்? Packaging material யூஸ் பண்றோம். It is used in the preparation of peat. Okay, it has very good water holding capacity, so we use it in the preparation of peat. ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, அடுத்தது pteridophytes. So pteridophytesல you have something called as strobili or cones. Examples, your Selaginella and equisetum. So உங்களோட gametophytes ஆகட்டும், they will be arranged in a cone like structure. So அது எங்க இருக்கு? It is seen in Selaginella and equisetum. Okay, so they can produce two kind of spores. They can be homosporous or heterosporous. So முக்காவாசி பேர் வந்து homosporous and species like Selaginella and Salvinia. So this was also PYQ பசங்களா. So which species produces different kinds of spore? It is Selaginella and Salvinia in your pteridophytes. Okay, so இது ரொம்ப 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 முக்கியமான match the following type question. யாரெல்லாம் PYQ solve பண்ணிருப்பீங்களோ நீங்க already பார்த்திருப்பீங்க. Coleopsida, Coleotum. இது ரொம்ப easy. Coleopsida, Coleotum. That's it. Okay, Lycopsida, Selaginella, Lycopodium. Lycopsida, Lycopodium. Then Spinopsida, Equisetum. Spinopsida, Equisetum. Then Pteropsida, okay, Dryopteris, Pteris and Adiantum. Dryopteris, Pteris and Adiantum. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதுல இருந்து ஷியோரா கேள்விகள் கண்டிப்பா கேட்டே கேட்கலாம். So that's about your pteridophytes. Okay, so இதுல ரொம்ப முக்கியம்னா இந்த கிளாசிஃபிகேஷன் தான். Okay, yes. அடுத்தது gymnosperms. So gymnospermsல வந்து they can have a single plant can have both the male and the female cone. இல்லது male cone தனியா ஒரு plantல இருக்கும், female cone தனியா ஒரு plantல இருக்கும். Okay, so the male and the female cone or strobili may be born on the same tree. Same tree ல என்ன example? Pinus. Okay, கைக்கஸ்ல வந்து மேல் கோன் வந்து தனியா ஒரு பிளான்ட்ல இருக்கும், ஃபீமேல் கோன் வந்து தனியா இன்னொரு பிளான்ட்ல இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணேன். ஓகே, இந்த கைக்கஸ்ல வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட் இருக்கு, அது பேரு கொரோலாய்ட் ரூட். ஓகே, இந்த கொரோலாய்ட் ரூட்ல மைக்கோரைசான்னு சொல்லி ஒரு ஆர்கானிசம் இருக்கு. இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். இட் ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்சோ இன் ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரோஜன். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் கைக்கஸ், பைனஸ் அண்ட் ஜிங்கோ. ஓகே, அடுத்த விஷயம் angiosperm. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா Olphia is the smallest flowering plant. Okay, flowering plant, whereas your eucalyptus is more than 100 meters tall. 100 மீட்டருக்கும் மேல இருக்குமா உங்களோட eucalyptus. இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்க எல்லாருக்குமே. So by this we complete plant kingdom, animal kingdom. Okay, that is biological classification and living world. அடுத்தது நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் morphology in flowering plants. அதுல first நம்ம பார்க்க போறது root. root வந்து மூணு விதமானது இருக்கு, tap root, fibrous root and adventitious root. Okay, so tap root எங்க இருக்கு? Obviously it's present in dicot. fibrous root எங்க இருக்கு? Obviously it's present in monocot. Okay, சில இடத்துல வந்து if the radical develops, it is called taproot or fibrous root. If the root is developing from structures other than radical, we call it as adventitious root. So adventitious root example in a monstera, grass and banyan tree. That is very very important. Okay, அடுத்தது modification of root. modification என்னப்பா? prop root. banyan நீங்க பார்த்திருப்பீங்க, banyanல இருந்து நிறைய hanging roots வரும் which provides support. அப்புறம் stilt root. you have maize and sugarcane. okay, உங்க nodes region, lower nodesல இருந்து stem roots வரும், அதுதான் நம்ம வந்து stilt root ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் pneumatophores. so pneumatophores என்னன்னா இந்த மாதிரி soil இருந்து வெளியே வரும் for absorbing oxygen and gases. Okay, adukapram tap roots of carrot and turnip where food is stored. adventitious roots of sweet potato, they are all storing your food. Okay, food is stored. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? yes, stem. so underground stem of potato, ginger, turmeric, zaminkind, okay, they are all storing food in them. Okay, அதே மாதிரி இன்னும் ரெண்டு modification இருக்கு, ஒன்னு வந்து tendrils, இன்னொன்னு வந்து thorns. tendrils example of stem is your gourd.
cucumber, pumpkin, watermelon, grapevine, they are all examples for tendrils. Thorns க்கு example வந்து bougainvillea. Okay, bougainvillea என்றது ஒரு flower producing huge tree. Okay, and the stem is modified into leaf like structure in your opunita and euphorbia. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க aloe vera ஆகட்டும், உங்க cactus ஆகட்டும், where the stem is basically modified into leaf. அடுத்த விஷயம் leaf. So leafல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. venation இருக்கு, கரெக்ட்டா? So venation-னா என்ன? It is the arrangement of veins. So venation-ல ரெண்டு விதமானது இருக்கு. One is parallel venation, other one is reticulate venation. So parallel venation-னா இதுதான் உங்க leaf-னா இந்த மாதிரி parallel-ஆ arrange ஆயிருக்கும். Okay, reticulate venation-னா it will be arranged like this. The veins are arranged in a reticulate form, net-like. So parallel venation எங்க இருக்கு? monocots-ல இருக்கு. Okay, reticulate venation எங்க இருக்கு? dicots-ல இருக்கு. Okay, அதுக்கப்புறம் phyllotaxy ஒன்னு இருக்கு. What is phyllotaxy? It is the arrangement of leaf. Okay, on the axis is called as phyllotaxy. Okay, phyllotaxy la alternate, opposite and fold. Alternate na it is exactly like this. Okay, இந்த மாதிரி alternate. அதுக்கப்புறம் opposite. Okay, this is your opposite. Okay, then you have fold, alstonia. Examples are very important. Okay, இங்க தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. Okay, China rose, mustard and sunflower. Then opposite you have calotropis and guava, and fold it is alstonia. Okay, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். Modification of leaf ரெண்டே தான் இருக்கு, tendrils and spines. So tendril modification எங்க இருக்கு? Climbing as in peas. Okay, spine modification எங்க இருக்கு? Cacti-ல இருக்கு. Very very important. Flowers based on symmetry. This is very very important. Actinomorphic na they are radially symmetrical. So இந்த மாதிரி ஒரு flower இருந்துச்சுனா அந்த இந்த symbol தான் actinomorphic. Zygomorphic na இப்படி percentage கொடுத்தோம்னா அது பேரு zygomorphic. Okay, actinomorphic is radially symmetrical. Okay, zygomorphic is bilaterally symmetrical. Okay, and asymmetrical example வந்து canna, zygomorphic வந்து pea, gulmohar and bean. Actinomorphic is mustard, datura and chili. That's very very important. அடுத்த விஷயத்துக்கு போகலாம். Ovary position, hypogynous, perigynous and epigynous. Hypogynous na the ovary is superior. Okay, example mustard, China rose and brinjal. Perigynous na it's half inferior. Example plum, rose and peach. Epigynous or inferior, guava, cucumber and ray florets of sunflower. So ray florets of sunflower, sunflower இப்படி தான இருக்கும். Okay, அதுதான் நம்ம ray florets ன்னு சொல்றோம். Okay, guava, cucumber and ray florets of sunflower. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, அடுத்தது estivation. So what is estivation? It is the arrangement of petals and sepals in the floral bud. அதுதான் நம்ம estivation ன்னு சொல்றோம். Okay, valvate, twisted, imbricate and vexillary நிறைய விதங்கள் இருக்கு. So valvate you can see they don't touch each other, they are just arranged. Example calotropis. Twisted, they are arranged in one proper fashion. China rose, lady's finger and cotton. Imbricate, அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டர்ல அவங்க வந்து ஓவர்லாப் ஆகல. They are overlapped in any way. Okay, example cassia and gulmohar. Vexillary, it's also called papilionaceous. So இது வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்டர்ட் விங் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், and it will be like this. This is what we call vexillary அல்லது papilionaceous. Okay, so இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ன்னு சொல்றோம். What do we call it as? Standard. This is called wings and this is called keel. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Vexillary, P and bean ல வந்து இந்த மாதிரியான estivation பார்க்கிறோம். அடுத்தது placentation. What is placentation? It is the arrangement of ovules in the ovary. Ovules எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு நம்மளோட ஓவரியிலன்றது தான் placentation. Marginal, axile, picture போட மறந்துட்டேன். Marginal, axile, parietal, free central and basal. So marginal na உங்க pea plants ல இருக்கும். டவுட்டே தேவையில்லை. Okay, axile na China rose, tomato and lemon. உங்க lemon கட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கு? Different axis ல இருக்கு. கரெக்ட்டா? Parietal it's mustard and argemone. Free central dianthus and primrose. Basil, sunflower and marigold. கண்டிப்பா கண்டிப்பா ஞாபகம் வச்சே வைக்கணும் பசங்களா. இது எல்லாமே நிறைய பேர் இதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிச்சவங்களுக்கு இது ஒரு ரிவிஷனா இருக்கும். படிக்காதவங்களுக்கு தயவு செஞ்சு படிச்சிருங்க.
ஓகே எஸ் சீட்ஸ் சீட்ஸ் வந்து ரெண்டு விதமா இருக்கு எண்டோஸ்பர்மஸ்ன்றோம் அது வந்து நான் ஆல்பியூமினஸ்ன்னு சொல்றோம் ஓகே இது வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லயும் படிப்போம் ஓகே இது வந்து நம்ம நான் ஆல்பியூமினஸ்ன்னு சொல்றோம் okay albuminous na enna they retain some endosperm non albuminous na they do not retain the endosperm example வந்து castor இங்க வந்து bean gram and pea very very important அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் anatomy ல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா தோணுச்சு நிறைய அங்க என்ன பார்க்கறோம்னா we are talking about cells we are talking about tissues how they are arranged so அங்க examples வந்து scope வந்து கம்மியா தான் இருந்துச்சு okay so end dark னா என்ன ரெண்டு விதமான xylem இருக்கு okay protoxylem and metaxylem okay if the protoxylem is towards the pith then we call it as end dark okay if the metaxylem is towards the pith then we call it as exarch ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே அதுக்கு அப்புறம் guard cells so guard cells ன்றது உங்க ஸ்டோமா இருக்குல ஸ்டோமாவை சரவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸ் உங்களோட டைகாட்ஸ்ல அது வந்து கிட்னி ஷேப்ட் அல்லது பீன் ஷேப்ல இருக்கு உங்க மோனோகாட்ஸ்ல அது வந்து டம்பல் ஷேப்ல இருக்கு இப்போ வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து மூணு விதமா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு ஒன்னு வந்து ரேடியல் அடுத்தது கன்ஜாயிண்ட் ரேடியல்னா they are arranged in different radii அது எங்க இருக்கு ரூட்ஸ்ல இருக்கு கன்ஜாயிண்ட்ன்றது ஸ்டெம்ல இருக்கு கன்ஜாயிண்ட் ஓபன்னா என்ன கேம்பியம் present okay close na enna no cambium is absent adha nama closed nu solrom okay open is dicot closed is monocot stem rendume stem la da irukku romba romba mukkiyamaana vishayangal okay aduthathu coming to tissues animal tissues okay நிறைய விதமான epithelium இருக்கு இது short கேள்வி so முதல்ல what are the three types of epithelium squamous epithelium cuboidal epithelium and columnar epithelium கரெக்ட்டா so இந்த epithelium எங்க இருக்கு அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அதெல்லாம் ஷியோரா கேட்கலாம் squamous epithelium னா single layer of cell with irregular shape so அது எங்க இருக்குனா they are found in the walls of the blood vessel so அத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா endothelium ன்னு சொல்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் and air sacs of lungs and involved in functions like forming a diffusion boundary they help in diffusion okay so உங்க blood vessel ல இருக்க epithelium உங்க alveoli ல இருக்க epithelium they help in exchange of gases அடுத்து cuboidal epithelium it consists of a single layer of cube like cells ரொம்ப முக்கியமான விஷயம் இது எங்க இருக்கு மேம் it is found in the ducts of the gland and tubular parts of the nephron okay நம்ம kidneys are made up of million of nephron correct so அந்த nephrons ல வந்து இந்த cuboidal epithelium நம்ம பார்க்கலாம் the epithelium of PCT proximal convoluted tubule has microvilli so இதுதான் என்னோட PCT னா அந்த PCT ல இருக்கக்கூடிய epithelium ல microvilli இருக்கு இந்த microvilli யோட ஃபங்க்ஷன் என்னன்னா it increases surface area of absorption இதோட absorption வந்து அது வந்து increase பண்ணுது அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் okay அடுத்து columnar epithelium tall pillar like cell இந்த மாதிரி pillar மாதிரின cells they are found in the lining of stomach and intestine and help in secretion and absorption okay ciliated epithelium இப்போ இந்த cuboidal epithelium க்கு அல்லது என்னோட இந்த epithelium க்கு columnar epithelium க்கு குட்டி குட்டி microvilli இருந்தா அது வந்து ciliated epithelium னு சொல்றோம் so இது எங்க மேம் இருக்கு it is basically present in the inner surface of hollow organs like bronchioles and fallopian tube நம்மளோட bronchiole ல அப்புறம் fallopian tube ல இருக்கு bronchiole ல ஏன் மேம் இருக்கு to trap the pathogen fallopian tube ல ஏன் மேம் இருக்கு to help in passage of ova நம்மளோட egg ஓட மூவ்மென்ட்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உதவுது அடுத்து compound epithelium என்னோட skin they cover the dry surface of the skin okay the moist surface of the buccal cavity நம்ம வாய்க்குள்ள இருக்க பகுதியை pharynx inner lining of ducts of salivary gland and of pancreatic ducts ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஓகே இதுதான் epithelium பத்தின இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்து loose connective tissue ரெண்டு விதமான loose connective tissue இருக்கு ஒன்னு வந்து areola இன்னொன்னு வந்து adipose so areola எங்க இருக்கு beneath my skin ஓகே ரெண்டுமே ஸ்கின் கீழ தான் இருக்கு ஓகே beneath the skin so areola ல என்ன இருக்கு you have macrophages
mast cells and fibroblast. The fibroblast வந்து fibers produce பண்ணும். Okay, and the fibers தான் உங்களோட collagen and elastin. Okay, உங்க adipose tissue ல என்ன இருக்கு? Adipocytes இருக்கு. Adipocytes. Okay, they basically produce or store fat. அவங்க வந்து fat store பண்ணுவாங்க. Okay, இத நம்ம டீடைலா கூடி சீக்கிரம் பார்க்கலாம். அடுத்த விஷயம் dense connective tissue. Dense வந்து dense regular, dense irregular ன்னு இருக்கு. Tendons and ligaments. So tendons என்ன connect பண்ணோம்னா they connect bone to muscles. Okay, ligaments connect bone to bone. So dense regular. Dense irregular பத்தி அவ்வளவு information சொல்லல. அவங்க சும்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா they are present below your skin ன்னு சொல்லிருக்காங்க. Okay, அடுத்தது specialized connective tissue எல்லாருக்குமே தெரியும் blood, bone and cartilage. So bloodல என்ன இருக்கு? Formed elements and plasma. இத பத்தி நான் டீடைலா சொல்லல ஏன்னா நிறைய வாட்டி எடுத்துட்டேன். Formed elements and plasma. Okay, bone ல என்ன இருக்கு? Osteocytes. Cartilage ல என்ன இருக்கு? Chondrocytes. இது வந்து ஒரு hard matrix, இது வந்து ஒரு pliable matrix. Okay, that's very very important. அடுத்த விஷயம் மூணு விதமான muscular tissue இருக்கு. Smooth muscle, skeletal muscle and cardiac muscle. So இத பத்தி எல்லாருக்குமே தெரியும். Smooth are non-striated. So இவங்க எங்க இருக்காங்க? நம்மளோட visceral organs. Visceral organs. Involuntary. Involuntary. Okay, skeletal muscles are voluntary. Okay, they are striated. You can see a lot of striations. Okay, நிறைய நான் இங்க வந்து include பண்ணல, just புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் எங்க இருக்கு அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு. Okay, then they help in movement. அடுத்தது cardiac muscle, they are also striated. Okay, involuntary. அதுக்கப்புறம் present in your heart. They make up your heart. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, yes. அடுத்தது plant growth and development. உங்க ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியமானது. Plasticity. Plasticity-னா என்னன்னா ஒரே ஸ்ட்ரக்சர் வெவ்வேறு விதமா மாறுது. ஓகே, அது மாறக்கூடிய தன்மை உள்ளது தான் நம்ம பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த பிளாஸ்டிசிட்டியில் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஹெட்டிரோஃபைலல். ஹெட்டிரோனா என்ன? வெவ்வேறு விதம். ஃபைலல்னா என்ன? லீவ்ஸ். Okay, different kinds of leaves are called heterophyllal. Okay, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா heterophyllal in cotton, coriander and larkspur. Okay, so இந்த cotton, coriander, larkspurல juvenile phase அந்த லீஃப் வந்து சின்ன ரொம்ப ரொம்ப யங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதே கொஞ்சம் அடல்ட்டா மாறும்போது அதே லீஃப் வந்து வெவ்வேறு மாதிரி மாறும். So that is an example. இன்னொரு முக்கியமான விஷயம் பட்டர்கப். பட்டர்கப்ன்ற ஒரு பிளான்ட் வந்து தண்ணியில இருக்கும்போது அதோட லீஃப் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெரெஸ்ட்ரியல் ஹேபிடைட்ல இருக்கும்போது அதோட லீஃப் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய வாட்டி கேட்டுட்டே வராங்க PYQsல. ஓகே, அடுத்தது ஸோ ஹார்மோன்ஸ்ல நான் வந்து ஹார்மோன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இங்கே இன்க்ளூட் பண்ணல. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ ஆக்சின் நேச்சுரலி occurring IAA, IBA, indole acetic acid, indole butyric acid, then artificially synthesized NAA, naphthalene acetic acid and 2,4-D. 2,4-D is commonly used as an herbicide, okay, to kill dicot weeds. Cytokininல kinetin and zeatin. Gibberellin is terpene. It is made up of GA3. Ethylene, it's a gaseous hormone. ABA is abscisic acid. அதெல்லாம் நிறைய விதமெல்லாம் கிடையாது. Okay, yes. So breathing and exchange of gases எங்கெங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பிக் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். Okay, respiration is via three important structure: gills, skin and lungs. Okay, respiration via gills, example aquatic arthropods and mollusks. Okay, respiration via skin, your cutaneous respiration, frog la irukku. Respiration via lungs, we call it, we've seen in vertebrates. Okay, அதாவது நம்ம pulmonary respiration ன்னு சொல்றோம். So இத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? Pulmonary ன்னு சொல்றோம். Respiration via lungs. Respiration via gills is called as branchial respiration. ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். அடுத்தது
body fluids in circulation, open type, closed type circulatory system. இப்போதா கொஞ்ச நேரம் முன்னாடி படிச்சோம். Open type எங்க இருக்கு? Arthropods. Okay. Closed type எங்க இருக்கு? Annelids and chordates. So மூணு விதமான circulation இருக்கு. Single circulation, incomplete double circulation and double circulation. Single circulation எங்க இருக்கு? Fishes. Incomplete double circulation, reptiles and amphibians. Double circulation is seen in mammals and apes. Okay, direct, sure, short question pasangla. Okay, அடுத்தது excretory waste. So excretory waste la ammonotelic, ureotelic, uricotelic. Ammonotelic is excretion of ammonia. So எங்க பார்க்கிறோம்? Bony fishes, aquatic amphibians and aquatic insects. இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. Ammonia is highly toxic. So that's why many aquatic organisms are ammonotelic. அடுத்தது ureotelic. Ureotelic na என்ன? They excrete urea. Okay, terrestrial, amphibian, marine fishes mainly excrete urea. Even chordates, they all excrete urea. Okay, uricotelic, reptiles, birds, land snails and insects. Okay, so the least toxic yarna uric acid. It is least toxic. Okay, ammonia is highly toxic. Highly toxic. ரொம்ப முக்கியமான விஷயம். So toxicity பொறுத்தவரைக்கும் ammonia ரொம்ப toxic, uric acid least toxic. நடுவுல வந்து you basically have your urea. Okay? Yes. அடுத்தது excretory organs. Flame cells. So flame cells பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். Platyhelminthisல இருக்கு. Okay, they are also seen in some of the annelids and cephalochordates like your Amphioxus. Okay, then nephridia, it is seen in earthworms and other animal. Malphizian tubule enga paakrom? Nama cockroaches la paakrom. Okay, அடுத்தது antennal gland அல்லது green gland enga paakrom? Crustaceans like your prawns. ஒவ்வொரு லைனுமே அவ்வளோ முக்கியம் பசங்களா. Okay, அடுத்தது you have muscular, 3 types of movement. Okay, so heading எழுத மறந்துட்டேன். Types of movement. So முதல்ல வந்து ciliary movement. நம்ம உடம்புல ciliary movement எங்க நடக்குது? It is happening in your oviduct and trachea. So tracheaல என்ன? To remove unwanted substance. Okay, oviductல it is for passage of ova. Okay, muscular movement படிச்சிருக்கோம் டீடைலா. Okay, extensibility, excitability, elasticity, contractibility அதெல்லாமே இருக்கு. Okay, amoeboid movement எங்க இருக்கு? Macrophages and leukocytes. It helps in phagocytosis. Cell eating, engulfing க்கு help பண்ணுது. Okay, so amoeboid movementல என்ன இருக்கு? இதுதான் நம்மளோட செல்னா. The protrusion of the cytoplasm forms structure called pseudopodia. என்ன structure form ஆகுது? Pseudopodia என்ற structure form ஆகுது. Okay, and this helps in engulfing the pathogens. Yes. அடுத்தது joints, மூணு விதமான joints. Short question. Fibrous joint, cartilaginous joint, synovial joint. Fibrous joint எங்க இருக்கு? என்னோட skull இருக்கு. It is immovable. Okay, immovable. Cartilaginous joint present in my vertebral column. It shows limited movement. Okay, synovial joint. Synovial joint na இப்ப ரெண்டு எலும்புகள் இருக்குனா அதுக்கு நடுவுல ஒரு synovial cavity இருக்கும். அந்த cavityல synovial fluid வந்து fill ஆயிருக்கும். Okay, அதுதான் synovial joint ன்னு சொல்றோம். This is a short match type question in your exam. Ball and socket joint எங்க இருக்கு? Humerus and pectoral girdle. Hinge joint, it's present in your knee. Pivotal joint between atlas and axis. Gliding joint between your carpals. Okay, and saddle joint between carpal and metacarpal of thumb. Carpal and metacarpal of thumb. Very important. Okay, so இதோட class 11 இன்னும் இருக்கு. Hormones இருக்கா? Okay, so types of hormones. Hormones வந்து நிறைய விதமானது இருக்கு. Okay, peptide, polypeptide and protein hormone, insulin, glucagon, pituitary hormone, hypothalamic hormone, அவங்கலாம் proteinaceous hormone. Okay, steroid hormone example cortisol, testosterone, estradiol, progesterone. They're all example for steroid hormone. Iodothyronine, T3 and T4. Okay, amino acid derivative, epinephrine, norepinephrine, அவங்க எல்லாமே amino acid derivatives. Okay, so இத வந்து நம்ம lipid soluble and lipid insoluble ன்னு வைக்கலாம். Okay, lipid insoluble. So lipid soluble na
all steroid hormones, okay, all steroid hormones, all steroid hormones, they are all lipid soluble. So lipid insoluble na protein hormones. Okay, hormones பத்தி நம்ம நிறைய விஷயம் already பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 2 வாட்டி பண்ணிருக்கேன் அந்த chapter. Okay, so please do watch those if இது உங்களுக்கு புரியாட்டி. Okay, yes, so that's about the examples from class 11 biology பசங்களா. So நாளைக்கு நான் class 12 biology ஓட முக்கியமான examples கொண்டு வரேன். Till then, stay tuned. All the very best. Okay, கண்டிப்பா நீங்க எல்லாரும் நீட்ல சூப்பரா ஸ்கோர் பண்ண போறீங்க. அந்த நம்பிக்கையோட prepare பண்ணிட்டே இருங்க. Thank you so much.